உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். ஓகே. நான் இப்போ கொஞ்ச நேரமாக ஒரு புத்தகத்தை படிச்சுன்னு இருந்தேன். ஒரு மணி நேரம் படிச்சுன்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப களைப்பாக ஆயிடுச்சு. ஏன் களைப்பாக ஆயிடுச்சுன்னா, இந்த புத்தகத்தில் ஒரு பேஜ், ஒரு முதல் பேஜை எடுத்துங்க. நான் என்ன பண்ணேன், நார்மலாக நம்ம எல்லோரும் பயன்படுத்துறது, உபயோகிப்பது, பழக்கத்தில் இருப்பது எங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு. ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு. அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து படிச்சுனே வரும். படிச்சுனே வந்துட்டு செகண்ட் லைன் படிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், திருப்ப அங்கேருந்து கீழே பார்த்துக்கின்னு திரும்ப அந்த கட்சிக்கு போகிறோம். முதல்ல ஆரம்பித்த இடத்துக்கு அங்கே போயிட்டு திருப்ப அந்த ரெண்டாவது லைனை அப்படியே படிச்சுன்னு வரும். அதான் என்னென்ன, திருப்ப மூணாவது லைனை படிக்கிறதுக்கு திருப்ப அங்கே இந்த எண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து படிச்சுன்னு வரும். திருப்ப ஃபோர்த் லைன் படிக்கிறதுக்கு திருப்ப நம்ம அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு அங்கேருந்து படிச்சுனே வரும். இந்த படிச்சுனே வரும் இல்லைங்களா, இந்த படிச்சுனே வந்துட்டு அடுத்த லைனுக்கு போகும்போது இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு சும்மா போகிறோம், ஒன்றும் படிக்காதையே போகிறோம். இந்த கண்ணு கூட பாருங்க, இந்த கட்சியில் படிச்சுனே போகிறோம் இல்லையா, இப்போ இங்கேருந்து அடுத்த வரைக்கும் போகிறதுக்கு இந்த கண் இங்கேருந்து அங்கே சும்மா இங்கேருந்து கண் அப்படி இங்கேருந்து அந்த லெஃப்ட் சைடுக்கு வேஸ்ட்டாக போகுது. அங்கேருந்து அடுத்த லைனுக்கு வரும்போது அங்கேருந்து படிச்சுன்னு வரும். அடுத்த லைன் படிக்கிறதுக்கு போகும்போது திருப்பம் நம்ம கவனத்தை அங்கே செலுத்திக்கின்னு லெஃப்ட் சைடில் திருப்ப பிகினிங்கில் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கேருந்து உஷாராக பார்த்துன்னு போகிறோம். பார்த்து போட்டு மேலே இருக்கிற லைனில் படிச்சிடறோமா இல்லை கீழே இருக்கிற லைனில் படிச்சிடறோமான்ட்டு நம்ம தலைக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு கீழே வைக்கிறது படிக்கணும்ன்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இதில் பாருங்கள், ஒரு முறை ஒரு லைனை படிச்சுன்னு போகிறோம், அது ஒர்க் அவுட் ஆகுது கண்ணுக்கு எல்லாத்துக்கும். போயிட்டு செகண்ட் லைன் படிக்கிறதுக்கு அந்த கண்ணை நம்ம யூஸ் பண்ணாமல் கண்ணை இங்கேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம், வேஸ்ட் ஆகுது. அப்போது இங்கேருந்து ஒரு 100% நம்ம இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு செகண்ட் லைனில் படிக்கிறதுக்கு இன்னொரு 100% வேஸ்ட்டாக நம்ம கண்ணை அங்கே கொண்டு போகிறோம், வேஸ்ட்டாக கொண்டு போகிறோம். அப்போ கண்ணுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து படிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து அங்கே போகிறோம் இல்லையா, அது எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. இப்படி இருக்கிறதுனால அப்புறம் அடுத்த லைன் படிக்கிறதுக்கே நம்ம கீழே போயிடுமா மேலே போய்டுறோமா அப்படின்னு யோசித்துக்கின்னு கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏற்கனவே நான் சில வீடியோலெலாம் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளாக் வாய்ஸில் நேராக அப்படியே வந்துட்டு திருப்பம் கீழே அங்கேருந்து படிக்கிறதுக்கு இல்லாத எப்போ ஃபஸ்ட்டு லைன் அங்கேருந்து அந்த எண்டுக்கு வரோமோ வந்துட்டு செகண்ட் லைனை அங்கேருந்து கீழே பண்ணிவிட்டு இங்கேருந்து செகண்ட் லைனு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்தே ஸ்டார்ட் போனாக்கா போயிட்டு திரும்ப தேர்ட் லைனுக்கு திரும்ப அங்கேருந்து கீழே வந்துட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம். இப்படி நூல் மாதிரி அது இது பண்ணுற மாதிரி கோக்குற மாதிரி அப்படியே பண்ணி வந்தாக்கா நம்ம 100% ஒரு ரீடிங்கை ஒரு வரியை படிக்கிறதுக்கு
படிக்கிறதுக்கு 100%, அங்கேருந்து திரும்ப பேக்வேர்டு டு பிக்கப் செகண்ட் லைனு படிச்சு இங்கேருந்து வேஸ்ட்டாக ஒன்றும் படிக்காமல் வேஸ்ட்டாக நம்ம அங்கேருந்து அங்கே போகிறோம். கண்ணு கூட இங்கேருந்து படிச்சுட்டு வந்துட்டு இங்கேருந்து வேஸ்ட்டாக அங்கே போகுது. அப்போது 100% யூஸ் பண்ணுறோம். இன்னொரு 100%, ஃபஸ்ட் 100% யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் 100 லைனுக்கு வந்து 100% நம்ம வேஸ்ட்டு பண்ணுறோம். ஃபஸ்ட் லைனில் போயிட்டு திரும்ப செகண்ட் லைன் படிக்கிறதுக்கு இங்கேருந்து இங்கேருந்து அப்படி கண்டினியூ பண்ண போனாக்கா நம்ம 100% சேவ் பண்ணலாம். பாருங்கள், அந்த புக்கை முடிக்கிறதுக்கு நான் ஒரு ஹவர் எடுத்துக்கினேன். நார்மலாக நம்ம எல்லோரும் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. நான் சொல்கிற மாதிரி இந்த லெஃப்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த ரைட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு செகண்ட் லைனில் வந்து அந்த செகண்ட் லைனை அங்கேருந்து நம்ம படிச்சுன்னு வரணும். அப்படியே வந்துட்டு தேர்ட் லைனில் வந்து அங்கேருந்து கண்டினியூவாக தேர்ட் லைனை படிச்சுட்டு வரணும். அப்படி பண்ணாக்கா நான் ஒரு ஹவர் எடுத்துக்கணும் இல்லையா இப்போ ஒரு புக்கை படிக்கிறதுக்கு. இப்போது நான் இந்த முறையில் நான் சொல்கிற முறையில் இந்த எழுத்தாளர் பிரிண்டர்ஸுங்கெல்லாம் அந்த லெட்டர்ஸுங்களை இப்படியே போயிட்டு இந்த செகண்ட் லைனில் வந்து இங்கேருந்து கீழே வந்து அங்கேருந்து கண்டினியூ பண்ணி வரணும். அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்படி பண்ணாங்கல்லக்கா நான் ஒரு ஹவர் எடுத்துக்கின ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஹவர் எடுத்துக்கின டைம் வந்து அதே ஒரு ஹவரில் நான் ரெண்டு புக்கை படிச்சிடலாம். அல்லது ஒரு ஹவர் எடுத்துக்கின புக்கு படித்து ஒரு ஹவர் எடுத்துக்கணும் இல்லையா, நான் சொன்ன மாதிரி பண்ணாக்கா அரை ஹவரில் அந்த புக்கை முடிச்சிடலாம். அந்த நேரத்தை சேவ் பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த கண்ணை ஒரு முறை தான் யூஸ் பண்ணுறோம் இந்த அந்த கட்சிக்கு. திருப்பம் செகண்ட் லைனுக்கு வேஸ்ட்டாக அங்கே போயிட்டு கீழேருந்து திருப்ப வரோம். அது மாதிரி அந்த ஸ்ட்ரெயினை வந்து ஒரு முறை இந்த ஒரு வரியை படிக்கிறதுக்கு செலவு பண்ணிவிட்டு செகண்ட் வரிக்கு வேஸ்ட் ஆகுது பாரு, அது வேஸ்ட் வேஸ்ட் ஆகாமல் அங்கேருந்து வந்து கீழே வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு படிச்சுன்னா வந்தாக்கா இந்த மென்டல் கூட ப்ராப்ளம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வரியை லைனை அங்கேருந்து முடிச்சுட்டு செகண்ட் லைன் வந்து அப்படியே கீழே வந்துட்டு அங்கேருந்து வரலாம். இல்லைனாக்கா இப்போ முதல் நடைமுறையில் இருக்கிற பாடத்து பாரம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து அந்த எண்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு லைனை பார்க்கறதுக்கு அங்கே போயிட்டு தேடணும். நம்ம கீழே படிச்சதே திருப்பம் படிக்கணுமா, இல்லை படிக்கணுமா, இல்லை படிச்சதே திருப்பம் படிக்கணுமா, மென்டல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் நம்ம பண்ணுறோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணுறவங்க இந்த லெட்டர்ஸுங்களை ஃபஸ்ட்டு லைனில் அப்படியே லெட்டர்ஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் லைனை அப்படியே கீழே வந்துட்டு அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்து அப்படியே ரைட்டில் வந்து லெஃப்ட்டுக்கு வந்து அப்படியே பண்ணாக்கா பல நன்மைகள் இருக்குது. இதை நான் என் செல்வங்களாகிய உங்களிடம் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது சரியா தப்பா? அப்படி உங்களுக்கு சரியாக தோணுச்சுன்னா நீங்கள் அந்த பிரிண்டர்ஸுங்கிட்ட புத்தகம் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் பிரிண்டிங் லெட்டர்ஸில் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இங்கேருந்து நேராக படிச்சுன்னு போயிட்டு அங்கேருந்து செகண்ட் லைனை அங்கேருந்து கீழே கண்டினியூ பண்ணிட்டு தேர்ட் லைனை அங்கேயே தேர்டு லைனு அங்கேருந்து தேர்ட் லைனை அரேஞ்ச் பண்ணி ஃபோர்த் லைனை அங்கேருந்து கீழே அரேஞ்ச் பண்ணி வந்தாக்கா பல நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எந்த யாரும் அதை அந்த வீடியோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, நான் இப்போ என்னுடைய முறையில் வந்து அப்படியே டாப்லேருந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டு அந்த செகண்ட் லைனை வந்து திருப்பங்க அந்த ரைட்லேருந்து வந்து தேர்ட் லைனை திருப்பம் அந்த ரைட்லேருந்து வந்து திருப்ப அந்த ரைட்லேருந்து வந்து வருதோட இங்கே ஸ்டார்டிங் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டு திருப்பம் அந்த செகண்ட் லைன் வந்து அதே செகண்ட் லைனை கீழே வந்துட்டு அங்கேருந்து செகண்ட் லைன் கண்டினியூ ஆகணும். அப்போ அங்கேருந்து தேர்ட் லைன் கண்டினியூ ஆகணும், அங்கேருந்து ஃபோர்த் லைன் கண்டினியூ ஆகணும். அப்படின்னாக்கா
பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிக்கின்னு நான் முடிக்கிறேன். நான் சொல்கிறது சரியா தப்பா? நான் எத்தனையோ வீடியோங்களில் எவ்வளோ நல்ல விஷயத்துங்களெல்லாம் சொல்லின்னுக்கிறேன். எத்தனையோ வீடியோங்கள் இல்லை என் நண்பர்களே. நான் இதுவரையிலும் 1000க்கு மேலே வீடியோ போட்டுக்கிறேன். தாத்தா 1000 வீடியோவா? என்ன தாத்தா சைப்பர்களுக்கு ஒன்றும் வேல்யூவே இல்லையா? 1000 வீடியோ பண்ணிட்டுக்கிறீங்களா? 1000க்கு மேலேயே பண்ணியிருக்கிறேன். ஒரு வீடியோவிலையும் ஒரு புது புது டாபிக் நான் நல்லா பேசியிருக்கிறேன். என் செல்வங்களை நீங்கள் யாரும் பயனடையலை. நீங்கள் உங்களை பார்த்தாக்கா என்னுடைய இதை பார்த்தா வியூவர்ஸுங்க எண்ணிக்கை கம்மியாக குறைஞ்ச அளவிலே இருக்குது. அப்போ நான் என் செல்வங்களே, குழந்தைகளே, நான் உடன்பிறப்புகளேன்னு நான் உங்கள்கிட்ட நான் தலை உடச்சிக்கின்னு நான் பேசுறதுனால எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம்? அப்புறம் மற்றொன்று இன்னொன்று வந்து எல்லாம் சொல்கிறாங்களே ஒரு வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, நீங்கள் அப்படி பண்ணாக்கா நீங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்துனே இருக்கும், இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து எனக்கு உபயோகிக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? நான் பேசுகிறத லைக் பண்ணுறீங்களா? இன்னொன்று, நான் பேசுகிற வீடியோவிலலாம் கொஞ்சம் தூரத்துக்கு முதல் பார்ட்டு ஒரு குவார்ட்டர் இல்லைனாக்கா ஆஃப் தான் வச்சுங்க, அவ்வளோ தூரத்துக்கு வேடிக்கையாக அப்படியே பேசுகிறோன்ட்டு அங்கேருந்து சூடு பிடிக்கும். அங்கேருந்து நீங்கள் கடைசியில் முடிக்கும் போது ஒரு பயனுள்ள பேச்சை நீங்கள் கேட்டதாக அனுபவிப்பீங்க. முதல்ல 4-5 பேர் இது ஒரு 2 நிமிஷம் அப்படி படிச்சுட்டு போடா அந்த தாத்தாவுக்கு வேலை இல்லை ஏதாச்சும் பேச்சுன்னுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்களா? என் செல்வங்களே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எவ்வளோ யோசித்து சில நல்ல விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிவிட்டு முதல்ல விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்து அப்படியே சூடு பிடிச்சி முடியும் போது அப்பா பரவாயில்ல தாத்தாவுக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் பாருட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னுடைய வீடியோ பார்க்குற குறைஞ்ச நம்பர் வியூவர்ஸுங்க ஃபுல்லாக படித்து பார்த்தாக்கா நல்லாயிருக்கும், நீங்களும் பயன்பெறுவீங்க. நான் பேசியும் அதனால் எனக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் எந்த பிரதிபலிப்பும் நான் எதிர்பார்க்காத நான் பேசி நிற்கிறேன். அப்போ வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் ஒரே வருஷத்தில் போன February 11th நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த February 11th ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய நண்பர், என்னுடைய மரியாதைக்கு உரியவர், யூடியூப் சகோதரர்களெல்லாம் பாராட்டினார்கள். மிஸ்டர் ஜோசப் லூயிஸ், நீங்கள் வந்து டுடே யுவர் பர்த்டே யுவர் கம்ப்ளீட்டட் 1 year அப்படின்லாம் எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. இது நன்றி அவங்களுக்கு, முதல் நன்றி. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு, அவங்க என்னை பாராட்டுறதுனாலையும் என்னை என்கரேஜ் பண்ணுறதுனாலையும். என் செல்வங்களே, நீங்களும் எத்தனையோ பேர் ஒரு 800 பேருக்கு மேலே வியூவர்ஸுங்க, ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸுங்க இருக்காங்க பாருங்கள். மற்ற வீடியோங்களெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இத்தனை 1000 பேர் பார்த்தாங்க, அத்தனை 1000 பேர் பார்த்தாங்க ஒரு வீடியோ சொல்கிறாங்க. எந்த பார்த்தாங்க ஒரு 4-5 பேர் 10 பேர் தான் பார்த்துக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். நீங்களும் என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் தான் எனக்கும் இன்னும் கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நான் உங்களுக்கு விருப்பமான முறையில் நான் வீடியோவை போடுவேன். தயவுசெய்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? லைக் பண்ணுறீங்களா? ஓகே, இந்த பெல் அமுத்து, இதை அது பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா? நன்றி செல்வங்களே, உங்களுக்கு நான் எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். உங்களுக்கு விருப்பமான முறையில் நான் சில செய்திகளெல்லாம் நான் கொடுக்குறேன். ஜாஸ்தி நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என் வாழ்ந்த காலத்தில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சொல்லலாம். நான் என்னென்ன அனுபவித்தேன் அதுங்கள தான் சொல்ல வரேன்.
நான் ஒரு பெரிய என்ஜினியர் இல்லை, பெரிய சயின்டிஸ்ட் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இது விஞ்ஞானத்துக்கு மாறுபட்டதாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது ஒரு புது விஞ்ஞானமாக இருக்கும். ஆமாம், இவர் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் சயின்ஸு சொல்கிறது வேறு இருக்குது. இருந்தாலும் தாத்தா சொல்கிறது இதுலேயும் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு காலத்தில் நான் சொன்னது உண்மையாக உண்மை என்று தெரிய வரலாம். இல்லை நான் சொல்கிறத வச்சுக்கின்னு ஒரு புது புது ஆராய்ச்சிங்க முன்னுக்கு வரலாம். அதுலேருந்து ஒரு நமது மக்களுக்கு தேவையான சில ஆக்கங்கள் வெளிவரலாம். சரி செல்வங்களே, தயவுசெய்து என்னுடைய வீடியோவை ஆதரியுங்கள். என் செல்வங்களுக்கு மீண்டும் வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.